வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். மதியானத்துக்கான லஞ்சு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். காரக்குழம்பு. இது உருளைக்கிழங்கு அப்பள கூட்டு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த கூட்டு எனக்கு தெரியாது. காரக்குழம்பு கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பொரியல்லேருந்து ஆரம்பிக்கலாம். பொரியலுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்திருக்கேன். கேரட்டை கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டிருக்கேன். உளுந்தம்பருப்பும் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 4 பீஸ் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உளுந்து 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். உளுந்து கொஞ்சம் லைட்டாக செவந்த உடனே கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா நல்லா கொஞ்சம் செவந்த உடனே பூண்டு தட்டி போட்டிருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் லைட்டாக செவந்து வரணும். அந்த அளவுக்கு வதங்கினா போதும். லைட்டாக இந்த மாதிரி வந்துடுது பாருங்கள், செவந்து வந்துடுது. இப்போது கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கேரட்டை இதில் சேர்க்குறேன். சில பேரை அந்த கேரட்டை துருவி சேர்ப்பாங்க. அந்த மாதிரி கூட துருவி சேர்த்துக்கோங்க, அவங்கவுங்க இஷ்டம்தான். நான் மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன். நான் இப்படி சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு, நான் கல் உப்பு சேர்க்குறேன். இந்த கல் உப்பு கரைஞ்சிடும். எப்படின்னா நான் கொஞ்சமாக தண்ணி விடுவேன், ரொம்ப இல்லை, கொஞ்சமாக ஒரு அரை டம்ளருக்கு விடுறேன். ஏன்னா அந்த கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இல்லையா, அந்த கல் உப்பு கரையணும். அதுக்காக தான் நான் தண்ணி விடுறேன். தண்ணி ரொம்ப இல்லை, மிஞ்சி போனால் ஒரு அரை டம்ளர் அளவு தான் நான் விட்டுருக்கேன். இப்போ எல்லாம் கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அடுப்பை அப்படியே ஸ்லோவில் வச்சுருக்கோங்க. அப்பப்போ திறந்து கிளறி விடுங்க. இது 2 நிமிஷத்தில் இந்த பொரியல் ரெடி ஆகிடும். இந்த பொரியல் ரெடி ஆகிடுது. நல்லா கேரட்டும் நல்லா வெந்துடுது. இந்த கேரட் ஒரே ஆவிலே வெந்துடும். கொத்தமல்லி இது மேலே தூவிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அதை மூடி வச்சுட்றேன். அவ்வளோதான். இப்போ கூட்டுக்கு நான் கடலப்பருப்பை ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். கடலப்பருப்பை ஒரு சின்ன கப்பில் தான் நான் எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற விட்டுட்டேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அந்த கடலப்பருப்பை இதில் நான் இந்த குக்கரில் சேர்த்துடுறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். இப்போ அந்த கடலப்பருப்பு சேர்த்துட்ட உடனே மஞ்சப்பொடி, பெருங்காயம், குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் ஒரு 1.5 ஸ்பூன் நான் இதில் சேர்த்துட்றேன். உப்பு, இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுட்டு இது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணியை விட்டுடுறேன். இந்த கூட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிட்டேன். அந்த மண்ணெலாம் இல்லாத அளவுக்கு இது பாருங்க நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அதை இதில் சேர்க்குறேன். இது எல்லாம் சின்ன உருளைக்கிழங்கு தான். ஒரு 6 உருளைக்கிழங்கை நான் இதில் சேர்த்துட்டேன். இது குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசிலுக்கு நான் விட போகிறேன். இதை மூடிட்டேன். இப்போ இது 3 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சிம்பிள் காரக்குழம்பு தான். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு வெந்தயம் போட்டுட்டேன். கடுகு வெடிஞ்சிடுது. வெந்தயம் லைட்டாக செவந்த உடனே பூண்டு ஒரு 5-6 பல் பெரிய பூண்டு சேர்த்துட்டு அப்புறமா கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா, நல்லெண்ணெயும் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. அடுப்பை மீடியமில் வச்சு தான் சமைக்கணும். நல்லா கிளறி விட்டாச்சு. இதுக்கு பெருங்காயம் சேர்க்க போகிறேன். இந்த குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி காம்பினேஷனில் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லா. நம்ம அம்மாக்கெல்லாம் இந்த மாதிரி தான் அம்மாக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக அந்த சாப்பாடு பழக்கத்தையே நிறைய பேர் நம்ம மாற்றிட்டோம். தக்காளியை சேர்த்துட்டேன். உப்பு, இப்போ வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காய். இப்போ ரொம்ப பேர் வீட்டில் சமைக்கிறதே கிடையாது.
ஹோட்டலில் போய்ட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுறாங்க, அப்புறம் ஆர்டர் பண்ணிடுறாங்க ஃபுட்டை. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு அந்த பழக்கத்தை கொண்டுன்னு வாங்க. மஞ்சப்பொடி, இதுவும் குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்க்குறேன். குழம்பு மிளகாய் தூள் வந்து 2.5 ஸ்பூன் சேர்க்குறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இதை சேர்த்துக்கணும். ஆல்ரெடி நான் புளியை வந்து ஊற விட்டுட்டேன். இது எல்லாமே நல்லா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா பிரட்டி விடணும். ஏன்னா எப்போவுமே நம்ம வீட்டில் தான் செஞ்சு சாப்பிட்ணும். அதை பார்த்து தான் அந்த குழந்தைங்களுக்கும் அந்த பழக்கம் வரும். எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் தான் சாப்பிட்ணும் அப்படின்ற பழக்கத்தை நம்ம தான் கொண்டுட்டு வரணும். அந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுட்டேன். அந்த புளி நீரும் இதில் விட்டுட்டேன். இப்போ இதை மூடி வச்சுட்டு அடுப்பை மீடியமில் தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த கூட்டை பார்க்கலாம். ப்ரெஷர் போயிடுது. இந்த வெயிட்டை எடுத்துடுறேன். இது பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்குலாம், இதில் இருக்கிற உருளைக்கிழங்குலாம் தனியாக எடுத்துடணும். எடுத்துட்டு அதோடைய தோல்லாம் எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா நான் எடுத்து வச்சுடுறேன். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் சாப்பிட்ணுன்னா பீஸா, பர்கர் அந்த மாதிரி தான் சாப்பிட அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் படுறாங்க. இந்த மாதிரி வீட்டில் சமைச்சு சாதம், கூட்டு, பொரியல், வறுவல் அந்த மாதிரி கொடுத்து பழக்குங்க. இப்போ தோலெல்லாம் எடுத்துடுறேன். எப்போவுமே வந்து ஹோம் ஃபுட்டு தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளை மாதிரி பார்த்து இந்த ஹோட்டலெல்லாம் சமைக்க மாட்டாங்க. எந்த ஒரு சமையல் நம்ம பண்ணாலுமே எந்த ஒரு அதை வந்து அந்த ஃபுல் கான்சன்ட்ரேட்டோடு சமைங்க. அப்போ தான் நம்ம வந்து எப்படி சமைச்சாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் சாப்பிட்ணும், நல்லா சாப்பிட்ணும் அப்படின்ற மைண்டோட சமைங்க. இந்த உருளைக்கிழங்கெல்லாம் இந்த பாருங்க இந்த மாதிரி நசுக்கி போட்டுட்டேன். இப்போ எல்லாம் கலந்து விட்டுடுறேன். இந்த கூட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கடலப்பருப்பு, இந்த கடலப்பருப்பை 1/2 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு தான் குக்கரில் போடணும். உப்பு வந்து பார்த்து போட்டுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இந்த அப்பளத்தை பொரிச்ச அப்பளத்தை நான் நொறுக்கி இதில் போடுறேன். ஏன்னா அப்பளத்தில் ஏற்கனவே உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் உப்பை வந்து கொஞ்சம் அரை உப்பாக இந்த கூட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து கொத்தமல்லி தழைகளை தூவிட்டேன். இன்னும் ஒரே ஒரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்னால் இதை வந்து தாளிக்கணும். எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு 2 பூண்டு தட்டி போட்டு, கருவேப்பிலை இருந்தால் அதை போடுங்க. அதையும் போட்டு தாளித்து இதில் கொட்டிடணும். அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆகிடுது. இந்த டைமில் குழம்பும் ரெடி ஆகிட்டு இருக்கு, கூட்டம் ரெடி ஆகிடுது, பொரியல் ரெடி ஆகிடுது, கூட்டு ரெடி ஆகிடுது. இப்போ குழம்பு பாருங்கள், குழம்பும் நல்லா அந்த பச்சை வாடெல்லாம் போயிடுது. அந்த ஓரங்கள்லாம் அந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு நிற்குது பாருங்கள். போட்ட கத்திரிக்காயெல்லாம் மேலே நல்லா வெந்து மேலே வந்துடுது. குழம்பும் ரெடி ஆகிடுது. இப்போ கொத்தமல்லி தூவிட்டேன். குழம்பு, காரக்குழம்பு ரெடி ஆகிடுது. ஆல்ரெடி சாதத்தையும் நான் வடிச்சிட்டேன் பாருங்கள். சாதம், கத்திரிக்காய் காரக்குழம்பு, உருளைக்கிழங்கு, அப்பளக்கூட்டு, கேரட் பொரியல், நெய்.